நான் இப்ப சொல்ல போற ஒரு படம் ஒரு பயங்கரமான காதல் கதை. காதல் கதைனா காதல் கதை, மனுஷனுங்களுக்குள்ள இருக்கிற காதல் கதை இல்ல. ஒரு ஸ்பீஷியஸுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற காதல் கதை. இது வந்து ஒரு பயங்கர டிஃப்ரெண்டான ஒரு படம் தான். இந்த படத்துல நம்மளுடைய ஹீரோயின் ஒரு ரிசர்ச் சென்டர்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்குள்ள யாருமே வர முடியாது. நாட்டுக்கே தெரியாத நல்ல பல ரகசியமான ரிசர்ச்லாம் அங்க நடக்கும். அந்த ரிசர்ச் சென்டருக்கு ஒரு ஸ்பீஷியஸ் வருது அந்த தண்ணிக்குள்ள இருந்து. அதை நம்ம தலைவி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஸ்பீஷியஸை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். திடீர்னு வந்து அந்த ஸ்பீஷியஸ் வந்து அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து காணாம போயிருது. ஊரே அது எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பார்த்தா அந்த ஸ்பீஷியஸை நம்மளோட ஹீரோயின் அவ வீட்டுக்கே கொண்டு போய் வளர்த்து லவ் பண்ணிட்டு இருக்கா. தண்ணிக்குள்ளலாம் போய் அந்த ஸ்பீஷியஸ் கூட எல்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பா. அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட கிளைமேக்ஸ் தான். கடைசியில வந்து அந்த ஸ்பீஷியஸ் என்ன ஆச்சு, ஹீரோயினும் அந்த ஸ்பீஷியஸும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேரு வந்து தி ஷேப் ஆஃப் வாட்டர். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்குது. மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான படம். இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு. அதனால நம்பி நீங்க பார்க்கலாம். என்ஜாய்.